Good morning friends. டைம் இப்போ வந்து காலைல 5:30 மணி ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 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 கார்கோ ஒன்று பிக்கப் பண்ண போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஒரு டெலிவரி ஒன்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து அது கடைசியாக வீடியோ எடுக்க முடியாத சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. என்ன ரீசன்னா வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து அந்த லொக்கேஷன் போகிறேன். எனக்கு மேப் தேவை. எனக்கு ஃபோனில் தான் வந்து நான் வந்து வீடியோ எடுப்பேன். பட் ஆனால் மேப் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற ரீசனால் வந்து நான் வந்து வீடியோ எடுக்க முடியாத சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படிதான். ஸோ இப்போது வந்து பார்க்கும்போது நான் வந்து பார்க்கிங் விட்டு வெளில போகிற வரைக்கும் நான் வீடியோ காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து டைரெக்ட் லோடிங் பிளேஸ் போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இப்போ வந்து முதல்ல வந்து ஒரு காஃபி ஒன்று குடிச்சிட்டு நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணுவோம், ஓகேங்களா? 1.5 டிகிரி டெம்பரேச்சர், ஓகேங்களா? ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்தேன், கையெல்லாம் விரைச்சி போயிடுச்சு. காஃபி போட்டு குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியது. ஸோ என்னோட காஃபி ரெடி, ஓகேங்களா? ஸோ குடிச்சிட்டு நம்மளுடைய கிளம்ப வேண்டியது தான். இப்போ நம்ம பார்க்கிங் வந்து கிளம்பியாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போகிற லொக்கேஷன் வந்து இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான். டிஸ்டன்ஸ் கம்மியாகவே இருந்தாலும் ஆனால் வந்து போகிற வேண்டிய டைமிங் வந்து ஒரு 1.25 மணி நேரம் கிட்ட காட்டுது. கொஞ்சம் சிட்டிக்குள்ளே அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் வந்து அதிகமாகிடும். ஸோ அது 7:30 மணி டைமில். ஸோ நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான் எல்லோரும் வேலைக்கு போகிற டைமு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து வண்டி கொண்டு போய்ட்டு எங்கேயோ டிராஃபிக்கில் வந்து நின்றுட்டுருக்க வேண்டாம். ஸோ கொஞ்சம் ப்ரீவியஸாக வந்து கஸ்டமர் ஸ்பாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் நான் வந்து சீக்கிரமாக கிளம்புனேன். ஸோ நண்பர்களே, இதுதான் வந்து என்னோடய செகண்ட் லோடு. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 பக்கமும் லோடு ஏற்றுறாங்க, ஓகேங்களா? ஸோ வந்து இது வந்து நம்ம 2 டெஸ்டினேஷனுக்கு போய் இறக்க போகிறோம் ஜெர்மனியில். ஸோ வந்து முதல் பகுதி வந்து கடைசி போகிற இடத்துக்கும், பின்னாடி உள்ள பகுதி வந்து முதல்ல இறக்க வேண்டிய இடத்துக்கும் வந்து ஃபஸ்ட்டு ஏற்றணும். ஸோ அவங்கள விட கேட்கும்போது இந்த மாதிரி ஏற்றுங்கன்னு சொன்னால் அதான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து அவங்க 2 லோடுக்கும் வந்து மிக்ஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்கன்னா அங்கே போய் நம்மளுக்கு திருப்பி எல்லாத்தையும் கைட்டி பிரிச்சுக்கிட்டுலாம் இருக்கணும். நமக்கு தான் கஷ்டம். அதனால் கேட்கும்போது நான் வந்து கேட்டேன் எந்த லோடுக்குன்ட்டு. ஸோ செகண்டாக வர பிளேஸுக்கு தான் வந்து இங்கே ஃபஸ்ட் இந்த சைடில் வந்து ஏற்றுறாங்களாம், இல்லை பொதுவாக அப்படி தான் செய்வாங்க. ஆனால் ஒரு சில கன்ஃபியூஷனில் மாற்றி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லோடிங் முடிச்சாச்சு, ஓகேங்களா? ஸோ சிஎம்ஆர்லாம் வாங்கிட்டேன். ஸோ 2 டெலிவரி இங்கே இருக்குது, 2மே ஜெர்மனி தான். ஸோ 2த்துக்குமான சிஎம்ஆர் வாங்கியாச்சு, ஓகேங்களா? ஸோ வந்து சிஎம்ஆர் வாங்கின கையோடு நம்ம வந்து என்ன பண்ணோம், இங்கேருந்து கிளம்பும்போது நம்ம ஒரு ஜேர்னி ஃபார்மில் ஒரு என்ட்ரி போடணும், ஓகேங்களா? இந்த ஜேர்னி ஃபார்ம் இதுதான். இந்த ஜேர்னி ஃபார்மில் நம்ம என்ட்ரி போடணும். வரேன். ஸோ இந்த இடத்துல பிக்கப் பண்ணேன். ஸோ இங்கே வந்து இது வந்து ரீச் ஆன டேட்டு, இங்கே வந்து ரீச் ஆன டைமு, ஓகேங்களா? ஸோ கிளம்புற டேட்டு, கிளம்புற டைம் போடணும், கிலோமீட்டர்ஸ் போடணும். இங்கே வந்து ஆல்ரெடி போட்டாச்சு. இப்போ கிளம்புற டைம் மட்டும் போட்டால் போதும். மணி இப்போ 12:20, ஓகேங்களா? ஸோ 12:20 போட்டு இதெல்லாம் வந்து கால்குலேட்டர் அப்புறமா போட்டு நம்ம கால்குலேட் பண்ணோம். 20 ஓகே, கிளம்பலாம்.
சின்ன பெண்டு, ஓகேவா, குட்டி குட்டி ரவுண்ட் அபவுட்லாம் இருக்கு. எப்படி தான் வந்து லோடு எடுத்துட்டு நான் வந்து போக போகிறேன்னு தெரியல. இதோட செகண்ட் ட்ரிப்பா, ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு கம்ப்ளீட்டாக வந்து ட்ராப் மட்டும் தான், ஹைவேலேயே போயிடுச்சு. ஓகேங்களா, ஹைவேலே போயிடுச்சு. அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக ஊருக்குள்ளே வந்து வரவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதெல்லாம் பாருங்கள், வந்து அங்கங்கே ரோட்டில் வண்டி நிறுத்தி வச்சுருக்கானுங்க. இந்த மாதிரி ஓவர்டேக் பண்ணி வந்தோன்னா அக்கம் கண்டிப்பாக நின்று நிற்கலாம். எதுக்கு வரவங்க வந்து நம்ம ஆப்போசிட்டில் வந்துட்டோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் ஒட்டி போனால் போர்டு மட்டும்லாம் வந்து கண்ணாடி அடிக்க முடியும். எனக்கு ஒரு லாரி வருது. நம்ம வந்து இந்த ரைட்டில் வந்தோம். ஆனால் இப்போ ரைட்டில் போகக்கூடாது, நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். ஓகேங்களா, 30 கிலோமீட்டர் தான் ஸ்பீடாக. அது ஒன் வே ரோடு. ரெண்டு பக்கம் கார் நிற்குது. இந்த மாதிரி தெருக்களில் இந்த மாதிரி ஸ்பீட் லிமிட் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சைன்ஸ் வந்து போர்டில் மட்டும் இல்லாமல் ரோட்லேயும் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நேராக போகிறவங்களுக்கும் லெஃப்ட்டில் போகிறவங்களுக்கும் இந்த சைடில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சைன் போர்டு இருக்குது. ஸோ நம்ம போர்டை மட்டும் பார்க்காம ரோட்டில் இருக்கிற சிம்பிள்ஸையும் நம்ம வந்து பார்த்து கவனமாக நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கணும்.
நம்ம ரோட்டில் இருக்கிற அந்த அது மிரரில் நமக்கு தெரியும் அந்த லைனு, இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற ப்ராக்சிமிட்டி மிரரில் தெரியும். அந்த சைனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லைன் அங்கே இருக்கும், அதுக்குள்ளவோ இல்லை நிற்கணும். அப்படி எக்காரணத்தை கொண்டோ நம்ம அதை தாண்டியோ இல்லை அந்த பெடஸ்ட்ரியன் கிராசிங் கிட்ட போய் நம்ம நிற்கவே கூடாது. இல்லைனா வந்து போலீஸ் வந்து சரியான ஃபைன் போடுவாங்க. இந்த பக்கம் லெஃப்ட்டில் டர்ன் பண்ணும்போது நம்ம ஃபுல்லாக ரைட் எடுத்து தான் வந்து டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார்ஸ் வந்து ரைட்டில் வந்து கட் பண்ணுறதுக்காகவோ இல்லை லெஃப்ட்டில் கட் பண்ணுறதுக்காகவோ அங்கே கார் நிற்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம டிரைவர் வந்து அந்த காரில் வந்து இடிச்சிடாமல் இப்போ நம்ம வந்து பார்த்து கவனமாக போகணும். அப்படி இடிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம கொஞ்சம் வந்து ரைட் எடுத்துக்கலாம். அங்கே வந்து ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் லைன் வந்து இருக்குது. சப்போஸ் அங்கே வந்து ஒரு சைக்கிளோ இல்லை வந்து யாராவது இருக்காங்க அப்படின்னு அது கவனித்து நம்ம வந்து அங்கே வந்து ரைட் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா சப்போஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்க போக விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் ரைட் எடுக்கலாம். அது வரைக்கும் பின்னாடி உள்ள டிராஃபிக்கோ சைடில் உள்ள டிராஃபிக்கோ கண்டிப்பாக நமக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ரவுண்ட் அபவுட் வருது. இது வந்து ஒரு குட்டி ரவுண்ட் அபவுட் தான். இந்த மாதிரி டைமில் வந்து ரவுண்ட் அபவுட்டில் வந்து நிற்கும் போது நம்ம வந்து உள்ள ரவுண்ட் அபவுட்டில் ஏதாவது வண்டிங்க இருந்துச்சுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நின்று தான் ஆகணும். ஸோ இப்போ வந்து ஒரு பஸ் வருது, அதெல்லாம் நின்றுட்டேன். ஆனால் வந்து அந்த பஸ் வந்து என்னை தாண்டி வந்து ரைட்டில் போக வேண்டியிருக்கு. நம்ம நிற்கிறதால அவருக்கெல்லாம் போக முடியாது. அதனால் என்ன வந்து அவர் போக சொல்லிட்டாரு. ஸோ இப்போ நான் வந்து இந்த ரவுண்ட் அபவுட்டில் டர்ன் பண்ணி போகிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்ட் அபவுட்டில் நம்ம போகும்போது நம்மளோட ட்ரெய்லர் ரவுண்ட் அபவுட்டோட இன்னர் கார்னரில் டச் ஆகிடாமல் பார்த்துக்கணும். அந்த கொஞ்சம் வந்து அங்கே ஒரு சிமெண்ட்டு மாதிரி வந்து ஒரு போட்டு ஒரு ஸ்லோப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது மேலே ஏறினா பரவாயில்ல, அதுக்கு மேலே வண்டி வந்து போகக்கூடாத மாதிரி அவன் வந்து ட்ரைவ் பண்ணணும். இது வந்து ரொம்ப குட்டி ரோடு அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன். இங்கே வந்து ஸ்பீட் லிமிட் வந்து 50 km/h கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளால் 50 km நம்ம வண்டியிலாடே போக முடியாதுங்கிறதுக்காக நான் வந்து 30 km போகிறேன். ஸோ பின்னாடி வர டிராஃபிக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்து யாரும் வந்து ஹார்ன் அடித்து யாரும் வந்து ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம எந்த ஸ்பீடில் போகிறோமோ அதே ஸ்பீடில் அவங்க நம்ம ஃபாலோ பண்ணுவாங்க. கூகுள் மேப்பில் 200 மீட்டரில் நான் வந்து ரைட் கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி காமிச்சு நான் அதுக்கு முன்னாடியே வந்து இண்டிகேட்டர் போட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ அப்படி போடும்போது பின்னாடி வரவங்க நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணி போயிடுவாங்க. நம்மளால் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து முன்னாடி அதையும் பார்த்துக்கணும். எங்கே நம்ம டர்ன் பண்ண போகிறோமோ அதுக்கு அட்லீஸ்ட் 200 300 மீட்டர் முன்னாடி நம்ம வந்து ரைட் இண்டிகேட்டரோ லெஃப்ட் இண்டிகேட்டரோ போட்டோம்னா அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ கிட்ட போய்ட்டு இண்டிகேட்டர் போடுறதோ இல்லை வந்து இண்டிகேட்டர் போடாமல் நம்ம வந்து ரைட்டோ லெஃப்ட்டோ எடுக்கிறதோ வந்து இது வந்து அஃபென்ஸு. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம் தானே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் வந்து இந்த ஊரில் எல்லாமே வந்து பெரிய பெரிய விஷயமா இருக்கும். இதனால் பெரிய ஆக்சிடென்ட்ஸ் ஆகும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஊருக்கு வெளியே வந்துட்டேன். ஸோ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம வந்து ஹைவேவை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். இன்னும் நம்மளோட ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 10 மணி நேரம் கிட்ட காட்டுது. ஓகேங்களா? ஸோ இந்த 750 கிலோமீட்டர் நம்ம கவர் பண்ணால் 10 மணி நேரம் ஆகும். இதை வந்து நான் நாளைக்கு தான் வந்து டெலிவரி கொடுக்க போகிறேன். இந்த டேர்னிங்கில் வந்து பார்க்கும்போது இங்கே ஒரு சைன் போர்டு இருக்குது. கேமரா உங்களுக்கு தெரியாது. இந்த சிம்பிள் தான் அது. இந்த சிம்பிள் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோட்டார் வே கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான சிம்பிள் அது. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம வந்து கவனமாக வந்து போகணும். நம்ம வந்து மோட்டார் வே நோக்கி போகும்போது நம்ம கரெக்டான ரோட்டில் தான் போகிறோமா அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ரோடு வந்து எடுத்த உடனே இந்த மாதிரி வந்து ஒரு கண்டினியூஸ் ஒயிட் லைன் வரும். அது உங்களுக்கே தெரியும். எக்காரணத்தை கொண்டும் அந்த ரோடு நம்ம வந்து கிராஸ் பண்ணக்கூடாது. இப்போ வர இந்த டாட்டட் லைன்ஸ்னால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கிராஸ் பண்ணி போகலாம். ஏன்னா இந்த ரேஞ்சில் கிராஸ் பண்ணி போகலாம். ஏன்னா அது ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள அந்த ட்ராக் முடிய போகுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைன் இருக்கும். அதை பார்த்து நம்ம வந்து கரெக்டாக வந்து கிராஸ் பண்ணி போகணும். இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரோடு ஒர்க் நடக்குது. ஆக்சுவலி அது வந்து ஒரு 2-வே ட்ராக் தான். ஆனால் ரோடு ஒர்க் பண்ணுறதால அவங்க ஒரு ட்ராக்கை வந்து க்ளோஸ் பண்ணி இந்த ட்ராக்லேயே வந்து பார்க்கும்போது சென்டராக வந்து ஒரு ஸ்பைக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பக்கம் ஒரு வண்டியும் இந்த பக்கம் ஒரு வண்டி போனோம். நம்ம எக்காரத்தை கொண்டோம் இந்த ரைட்டில் உள்ள லேனுக்கோ அந்த லைனை தாண்டியோ இல்லை லெஃப்டில் உள்ள லேனுக்கோ நம்ம வந்து போயிடக்கூடாது. ஸோ அந்த வந்து சென்டராக வந்து ஒரு ஸ்போக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்போக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் சைஸ் தான் இருக்கும். நம்ம பிளாஸ்டிக்னு நினைப்போம். ஆனால் அது வந்து ஒரு மெட்டலு. சப்போஸ் வந்து நம்ம அந்த பக்கம் கிராஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து நம்ம டயரை கீழ்ச்சி நம்மளை வந்து பெரிய வந்து ஒரு இக்கட்டில் வந்து தள்ளிடும்.
இந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட் டயர்லேருந்தும் லெஃப்ட் சைட் டயர்லேருந்தும் மிஞ்சி போனால் ஒரு அடிக்குள்ளே தான் வந்து 3/4 அடி அந்த 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 கேப்பில் தான் நமக்கு வந்து அந்த ஸ்பேஸே இருக்கும். நம்ம அதுக்குள்ளே தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்மளோட ட்ரக்கோட வந்து டாப் ஸ்பீட் அந்த இடத்துல வந்து 80 km/h கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து ஃப்ரெஷர் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து 70 to 75 தான் மெயின்டைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதனால் வந்து பின்னாடி வரவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வேறு வழி இல்லை. எனக்காக தான் சேஃப்டி அப்படிங்கிறதுக்காக நான் அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் எனக்கு ஒரு பார்க்கிங் வருது. ஸோ இப்போ நாங்கள் உள்ள பார்க்கிங் உள்ள போகிறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து கண்டினியூஸ் லைன் கூட டாடர் லைன் வருது. அதுக்கு முன்னாடியே நான் வந்து ரைட் இண்டிகேட்டர் போட்டு பின்னாடி உள்ளவங்களுக்கு இண்டிகேட் பண்ணிவிட்டு நான் இந்த லைனுக்கு மாறிட்டேன். ஓகேங்களா? ஸோ மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து பொறுமையாக ஸ்பீடை குறைச்சி நம்ம வந்து பார்க்கிங்குள்ளே போய் வந்து வண்டி நிப்பாட்டலாம். ஸோ இதெல்லாம் பின்னாடி வரவங்களுக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வண்டிக்கு பக்கத்தில் போகும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து லெஃப்ட்டில் வந்து தள்ளி வந்து போயிட்டு ஸோ ட்ரெய்லரோட பாதி பகுதி வந்து அந்த அந்த வண்டியோட ஜீப்பை வந்து கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டேரிங்கை ரைட் கட் பண்ணி நம்ம வந்து பொறுமையாக அந்த பார்க்கிங்கோட எண்டு வரைக்கும் போயிட்டு அப்புறம் நம்ம வந்து ஸ்டேரிங்கை வண்டியை வந்து சென்டர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம எடுத்த உடனே அது லெஃப்ட்டில் திருப்பிடக்கூடாது. திருப்பிட்டோம் அப்படின்னா பின்னாடி உள்ள ட்ரெயிலரோட எண்டு பகுதி அந்த வண்டியோட மிரரில் இடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் தூரம் ஃப்ரண்ட்டில் போயிட்டு நமக்கான சேஃப் டிஸ்டன்ஸ் வரும்போது நம்ம வந்து அந்த ட்ராக்கை விட்டு வெளியே கொண்டு வந்தோம் அப்படின்னா ட்ரெய்லர் வந்து கரெக்டான வந்து ஒரு அந்த பார்க்கிங் ஸ்பாட்டில் நிற்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக ரிவர்ஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி பார்க் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ ட்ரெய்லர் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ரோட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து நம்ம வண்டி வந்து நின்றோம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு சேஃபாக வந்து வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எல்லா வேலையும் செய்யலாம். ஸோ இப்போ நம்மளோட லோடிங் ஸ்பாட்லேருந்து நம்ம கிளம்பி இந்த இடத்துக்கு வர வரைக்கும் நமக்கு ஒரு 1 hour டைமாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. ஓகேங்களா? ஸோ இந்த டைமில் வந்து நிப்பாட்டி ஒரு 45 minutes மட்டும் பிரேக் எடுத்துகிட்டு நான் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை லஞ்சோ ஏதோ ஒன்று. ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ தான் சாப்பிட்றதால ஏதோ ஒன்று முடிச்சுட்டு நம்ம வந்து இங்கேருந்து கிளம்புறோம். ஓகேங்களா? ஸோ கிளம்பி போயிட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு பார்க்கிங்கில் ஆஸ்திரியாலேயோ இல்லை ஜெர்மன்லேயோ ஏதோ ஒரு பார்க்கிங்கில் போட்டுட்டு நம்ம வந்து நாளைக்கு தான் அந்த கூட்ஸ் நம்ம டெலிவரி பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம மிச்சம் உள்ள பாட்டை வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.